வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ உங்க SBI கிளர்க் பிலிம்ஸ்க்கான ஸ்லாட் 2 ஓட ரிவ்யூ வீடியோ. என்னென்ன வந்துருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, ப்ரீவியஸ் ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, அடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. CWJ40 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா PDF கோர்ஸ் ராயல் பாஸ் எந்த பேக்கேஜ்னாலும் 40% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் சீக்கிரம் முடிக்க போறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் போயிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங்னா ஓப்பன் ஆகுது. நேரத்தை நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் 3 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து சிலாயிசம் 4 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. கோடிங் டிகோடிங் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ல காம்பவுண்ட் அப்படின்ற வேர்டு சொல்லி ஒரு இது கேட்டிருந்திருக்காங்க. மீனிங்ஃபுல் வேர்டு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. டெசிக்னேஷன் பேஸ்டு பஸ்ஸில் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அந்த சீக்வன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் பேஸ்டு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் பேஸ்டு பஸ்ஸில் இன் அண்ட் அவுட் கொடுத்து. அடுத்து இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கம்பேரிசன் பேஸ்டு ஒரு பசில் இருக்கும்ல, அது கேட்டிருந்திருக்காங்க. அது ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ரீசனிங்ல கேட்டது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இதை கம்பேர் பண்ணும்போது அதே லெவலுக்கு தான் ஓரளவு கிட்ட இருந்துச்சு சார். 30+ போட முடியுது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் இல்லை. மக்கள் அதே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் 10 கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ளிகேஷன் சம்மே பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் கேட்டிருந்திருக்கான். டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு பார் பேஸ்டில் ஒரு 6 கொஸ்டினும், டிஐ டேபிள் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினும், டிஐ பார் பார்த்தீங்கன்னா ஏர் பேஸ்டு ஏரை பற்றி பேஸ் பண்ணி ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்கேன். டிஐ டேபிள் எப்படின்னா லைப்ரரி பேஸ் பண்ணி ஏபிசி அப்படின்னு கொடுத்து லைப்ரரி பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. மற்ற எல்லாமே அப்ளிகேஷன் சம் தான். ஒரு 14 சம்மு அப்ளிகேஷன் சம் தான் கேட்டிருந்திருக்காங்க. இது மென்சுரேஷனில் ரெக்டாங்கிள் வச்சு SICI பர்சன்டேஜ் ஏஜ் இப்படிலாம் வச்சுதான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RC ஒரு 8 கொஸ்டின், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் ஒரு 3 கொஸ்டின், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 4 கொஸ்டின், எரர் டிடெக்ஷன் ஒரு 4 கொஸ்டின், க்ளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு 5 கொஸ்டின், அப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு 3 கொஸ்டின், வேர்ட் ஸ்வாப் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷில் கேட்டது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டை கம்பேர் பண்ணும்போது மக்கள் பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன். ரீசனிங் 30+ போட முடியுது சார், அது முடியும் சார். ஏன்னா நான் ரிவ்யூ பார்த்தேன் சார், ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ரிவ்யூ. ரீசனிங் நான் அட்டன் பண்ண வரையும் 30+ போட முடிஞ்சு சார். நாங்கள் குவான்ஸ் லைட்டா அந்த ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் அந்த மிஸ்ஸிங் நம்பரு அந்த இது மிஸ் ஆயிடுச்சுல. ஸோ அதனால கொஞ்சம் அட்டெம்ப்ட் கம்மியாக சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நார்மலைசேஷன் இருக்கும் சரிங்களா, அதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இதில் குவான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் நான் ஓவரால் அனாலிசிஸ் வருவேன், அதில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் ஒரு 4 கொஸ்டின் ஈஸியாக வச்சிட்டேன். அந்த 4 கொஸ்டின் உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பரில் இங்கே மிஸ் ஆகுது. பட் டிஐ பொறுத்தவரை ஈஸியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம், நார்மலைசேஷன் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு ஒரு மாதிரி செய்கிறாங்க, செகண்ட் ஸ்லாட்டுக்கு ஒரு மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, 4th ஸ்லாட்டுக்கு என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், SBI ப்ரிலிம்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம கோட்ல இருந்து ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோவே பெருசாக மெயின்டைன் பண்ணுற நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. மார்க் டெஸ்ட்டு, அதுக்கான வீடியோ சொல்யூஷனு, கரண்ட் அஃபேர்ஸு, நிறைய விஷயம், மஸ்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதை தனியாக ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். அது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது CWJSBI CWJSBI அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் 10% கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. நான் இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் என் ஃப்ரெண்டு அவளை அட்டன் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ தான் அட்டன் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ் பேங்க் SBI நார்மலைசேஷன் வச்சு
கம்மியாக இருக்கிறவங்க கூட மேலே தூக்கி விடுவியா, மேலே இருக்கிறவங்க கூட இறக்கி விட்டுருவான். இவங்கெல்லாம் நம்பவே முடியாது. நீ அட்டெம்ப்ட் போட்டிருக்கியா, நல்ல அட்டெம்ப்ட், அது நான் ஈவினிங் வருவேன் குட் அட்டெம்ப்ட் சொல்கிறதுக்கு. ஸோ நல்லா படிங்க, மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம கோட் பேக்கேஜை வச்சு தட்டி தூக்குங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10-10.